என்ன என்ன நடக்குதுங்க? பணம் வருமா வராதா? பணம் தான் இல்லையேப்பா. இந்தாங்க, இத வச்சுக்கோங்க. சண்முகம், நான் தான் சொன்னேன்ல, பதுக்கி வச்சிருந்ததெல்லாம் இப்பதான் வெளியே வருது பாரு. அம்மா, ஒருவேளை இத அக்கா கொடுத்துருக்குமோ? ஏ நர்மதா, பணத்தை நீ கொடுத்தியா? மா, என்கிட்ட ஏதுமா பணம்? நீ என்ன எல்லாரையும் சந்தேகப்படுற? அதான பார்த்தேன். ஏம்மா இது வட்டிக்கு சரியா போச்சு. அசல் உடனே வேணும். அது எப்ப கிடைக்கும்? நாளைக்கு மறுபடியும் வருவேன். பணம் மட்டும் வரல. வாங்கடா. என்னமோ முழு பணத்தையும் கொடுத்துருவேன்னு என்னையே மிரட்டின. இப்ப என்னாச்சு? மா கிளம்புதே, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். பேசாம ரிஷி சாருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? வேணாம்பா, ஏற்கனவே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு வந்தாரு. அதுக்கே அவரை என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அது இதுன்னெல்லாம் சொல்லி நம்ம தெருக்காரங்க அவரை சங்கடப்படுத்திட்டாங்க. மறுபடியும் ரிஷி சாரை வர வச்சு அவருக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்க எனக்கு மனசு வரல. பரமா பரமா, யோ பெருசு, நைட்ல இருந்து இன்னும் வீட்டுக்கே போலையா? என்னையா நீ? இல்ல பரமா, நான் இப்பதான் உன்னை பார்க்கணும்னு வந்தேன். டேய் டேய் பட்டாசு, டேய் 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 வண்டு எந்திரா, சொல்லுங்க. எந்திரிச்சு இடத்த க்ளீன் பண்ணு. யோ யோ ஏய் புள்ள, எந்திரியா, அதெல்லாம் எடுயா. சீக்கிரம் எல்லாத்தையும் எடுங்க. டேய் வந்துடா, எடுத்துட்டு போ. அங்க ஒன்று போடு. எங்க உட்காருங்க. இல்ல இதே எடுத்து போடு. பரவாயில்ல பரமா. சரி, என்ன விஷயம்? நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? நானா? நான் தான் நேத்து சரவண விஷயம்லாம் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அது இல்லப்பா, வேற ஒரு விஷயம். வீட்ல அந்த வட்டிக்கட்ட சண்முகம் வந்து தகராறு பண்றான். நாளைக்கு மறுபடியும் வருவேன். பணம் மட்டும் வரல. நீ மட்டும் அங்க வந்தா அவனுங்க பயப்படுவானுங்க. அதனால ஒரு 4-5 நாளைக்கு நம்ம வீட்லயே தங்கினா. யோ என்னையா, தெரிஞ்சுதான் பேசுறியா? இல்ல பரமா, அவன் ஆளுங்களோட திடீர்னு வந்து நிக்கிறான். அதான் கேக்குறேன். நீ வந்து அங்கேயே தங்கியிருந்தா அவனுங்க திரும்பி வரமாட்டானுங்க. வீட்ல என் பொண்ணு இருக்கா, லீலாவதி வீட்ல வேற கல்யாணம் ஆகாத பொண்ணு இருக்கு. அவ வேற
பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்புறமா எனக்கு வேற வயசாயிடுச்சு, என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அதனாலதான் கேக்குறேன். யோ பெருசு, இப்ப புரியுதியா எதுக்கு அந்த சரவணனை கூப்பிட்டு வந்து இங்க மன்னிப்பு கேட்க வச்சேன்னு? என்னப்பா? ஏற்கனவே அந்த சரவணன் தான் துணியை திருடினான்னு உனக்கு தெரியும். ஆனா நேத்து ஒரு சீனா போட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வச்சு இப்ப இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட உதவி கேட்க வந்திருக்க, அப்படித்தானே? ஐயோ, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சியா? புரிஞ்சிருச்சு. இங்க பாரு பரமா, அப்படியெல்லாம் இல்லப்பா. சத்தியமா சத்தியமா இல்லப்பா. சரவண விஷயம் அப்பதான் எனக்கு தெரியும். அதே வேகத்துலதான் நான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் இங்க வந்து பார்க்கும்போது நீ என்கிட்ட நடந்துகிட்ட விதம் என் மனசை என்னவோ பண்ணிடுச்சுப்பா. சொல்றதுக்கு வார்த்தை வரலப்பா. அதனாலதான் பரமா உதவியை கேட்டு உங்ககிட்ட வந்தேன். இந்த பாரு பெருசு, உனக்கு ஒரு கும்பிடு. உன் வீட்டுக்கு, உன் பொண்ணுக்கு, உங்க வீடு இருக்கிற திசைக்கே ஒரு பெரிய கும்பிடு. இனிமே அந்த பக்கமே நான் வரமாட்டேன். இங்க நிக்காத, நீ கிளம்பு. பரமா, இப்படி சொன்னா எப்படிப்பா? அப்படித்தான். என்னை யாரு தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு வருத்தம் இல்லையா? ஆனா உன் பொண்ணு சண்டை கோழி இருக்க, அது என்ன தப்பா புரிஞ்சுக்கிச்சு பாரு, அதான் எனக்கு பெரிய வருத்தம். வேற யாரு எப்படி சொல்லியிருந்தாலும் பரம இப்படி பண்ணிருக்க மாட்டான்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அது சொல்லியிருந்ததுன்னு வையே, உனக்காகவும் அந்த பிள்ளைக்காகவும் உன் குடும்ப பிரச்சனைக்காகவும் உசிரியே கொடுத்துருப்பான் அந்த பரம. கடைசியில அவன் என்ன ஏன் மிதிச்சிட்டார்ல? பரமா, அப்படிலாம் இல்லப்பா. என்ன இல்ல, எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இங்க இருக்கேன். வந்துட்டாரு பெருசா அப்படியே உதவி கேட்டு. நான் வந்து உதவி செய்வேன். வழக்கம் போல அந்த ரிஷி வருவான், ரவுடித்தனம் பண்றேன்னு என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவான். இல்ல அவன் ஆளுங்களை வச்சு என்னை உதப்பான். விஷயம் கலாமா வேற வரைக்கும் போகும். இதெல்லாம் எனக்கு தேவையா? முதல்ல கிளம்பு. பரமா, கிளம்பு பெருசு. யோ போ சொல்லியா? டேய் கூட்டு போங்கடா. போங்க தம்பி. சும்மா காலையிலே கடுப்பு ஏற்றிட்டு